சாப்பாட்டு பருப்பு பொடிக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அந்த துவரம் பருப்பு வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்தாம வடச்சட்டியில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே வந்து நம்ம அடுப்பு தீயை வந்து ஜாஸ்தியாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம வச்சுக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் பருப்பு நல்லா எல்லா பருப்புமே வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகிருந்திருக்கும். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்தது ஒரு கப்பில் அதே கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். அந்த பாசிப்பருப்பையும் நல்லா வணக்கிக்கிறோம். இதுக்கு எதுக்குமே எண்ணெய் சேர்த்த வேண்டியதில்லை. நீங்கள் அடுப்போட தீயும் வந்து மேலேயும் கீழேயும் வந்து குறைச்சோ ஜாஸ்தியோ பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாமல் இருந்தாலே எல்லா பருப்பும் சொன்ன மாதிரி எல்லாமே பக்குவமாக ஒரே கலரில் வரும். அந்த ஒரே கலரில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லை கொஞ்சம் கருப்பாவோ இல்லை கொஞ்சம் லைட்டாக வறுப்படாமல் இருந்துருச்சுனாலே அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதே பிளேட்டில் போட்டுட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அதுதான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கடுத்தது இதே அளவுக்கு 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். உங்களுக்கு மற்ற பருப்பை விட பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் நம்ம வறுத்துட்டே இருக்கலாம். அது வறுத்த உடனே வறுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ரோஸ்ட் ஆகிறது வந்து நல்லா தெரியும். கலர்லாம் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிறது தெரியும். அதையுமே நீங்கள் பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளார வெறும் வடச்சட்டியில் மறுபடியும் ஒரு 7-8 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். மிளகா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய போடுறீங்களோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் காரம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடும்போது காரம் தேவைப்படாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். அதையும் எடுத்து வச்சுட்டு அதே வடச்சட்டியில் 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலை எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் பொடி. அது கூட பெருங்காயத்தூள். இதை நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இந்த கருவேப்பிலை போடும் போது உங்களுக்கே பக்குவம் தெரியும். அந்த பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை நீங்கள் வணக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருண்டும் கருவேப்பிலை. அது எடுத்தாலே உடையிற மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். நல்லா சின்னதாயிருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிரும். எடுத்தாலே இப்படி உடஞ்சிரும். அப்படி இருக்கிறது தான் கரெக்டு. இப்போது 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை அதுக்கும் கம்மியாகவும் ஊற்றிட்டு நல்லா பூண்டை வந்து தட்டி போட்டுடணும். தட்டி போட்டுட்டு நல்லா வணக்கணும். ஏன்னா பூண்டுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆனால் அதை அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அந்த இது எல்லாமே இருக்கிறதுக்காக நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆறிட்டு ஒரு 2 சுற்று விட்டதுக்கப்புறமா உப்பு போடுங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட வேண்டாம். அதுக்கப்புறம் சுடு சாப்பாட்டில் பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க.